நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொடைக்கானல் சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30 வரை நீடிப்பு. கொடைக்கானல் வியாபாரிகள் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானலை கண்டு களிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சுற்றுலா வரும் வாகனங்கள் கணக்கெடுப்பதற்காகவும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறை படுத்தப்பட்டது. மேலும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நீட்டிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலாவின் வருகை கொடைக்கானல் குறைந்ததனால் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிவித்ததாக தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட சிறு வியாபாரிகள், கனரக வாகன ஓட்டுநர்கள், வாடகை வாகன ஓட்டுநர்கள், ஹோட்டல் அசோசியேஷன், கொடைக்கானல் உள்ளூர் வாசிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். இ-பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது கொடைக்கானல் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. Thank you.